ஜீவ சமாதி பீடம் நவபாஷான சித்தர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நவபாஷான சித்தர் அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். இங்கே பாண்டிச்சேரியில் முழுக்க முழுக்க நிறைய சித்தர் ஆலயங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக நம்ம சித்தர்கள் தரிசிக்கும் பொழுது என்னென்ன நம்ம கேட்குறோமோ அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். அதுதான் எல்லாரும் சொல்லக்கூடியது. இப்போ நம்ம 2 சித்தர் ஆலயம் போகிறோம். என்னென்ன ஆலயம்? 2 சித்தர், நவபாஷான சித்தர், அப்புறம் பவழ சித்தர், ஜீவ சமாதி அடைஞ்ச இடம். ஸோ நம்ம சித்தர் 2 ஆலயம் பார்க்குறோம். அடுத்தபடி 2வது போகக்கூடியது ஒரு சிவன் ஆலயம். நவபாஷான சித்தர் பார்க்க போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இத மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒரு நல்ல ரோடு பாதை கிடைக்கும் அப்படின்னு நம்பாதீங்க. இத மாதிரி ஒரு மண் பாதை தான் கிடைக்கும். ஸோ சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தமே இல்லாத இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க தியானம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா இருக்கும். ஜீவ சமாதி அடைந்த இடம். ஓகே, ரொம்ப அமைதியா இருக்கு. ரொம்பவே இந்த இடம் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கு. சித்தருக்கு மட்டும் எப்பவுமே பிஸ்கெட் தான். ஏன்னா நாய் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அந்த நாய் வடிவத்துல தான் அவங்க சித்தருக்கு சுத்தி நிற்பாங்கன்னு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க சித்தர்கள். நாய் வடிவத்துல இருப்பாங்க. ஓகே ஓகே. இதுக்கப்புறம் அங்க உள்ள போக சேர் மாட்டீங்க. ஓகே சரி, இதுக்கப்புறம் நம்ம உள்ள நடந்து தான் போனோம். வாங்க நடந்து உள்ள போயிட்டு அங்க இருக்க அந்த சித்தரோட வரலாறு பார்க்கலாம். சித்தர் ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறத்தில் தான் இருக்கும். அந்த இடத்துல சத்தம் இல்லாத இடத்துல தான் அவங்க தியானம் பண்ணுவாங்க. அதே இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜீவ சமாதியெல்லாம் அமைஞ்சிருக்கும். அதனால தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரம்மியமாக இருக்குது. நம்ம வந்த நேரம் பார்த்திங்கன்னா 5 மணி. அழகாக ஒரு சூரியன் மறைகிற நேரம், ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த வயலோரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சள் கலர் பூக்கள்லாம் பூத்துருக்கு. இது என்ன பூ, இது என்ன பயிருன்னு தான் தெரியல. இது மஞ்சள் கலர்ல பூத்திருக்க, இது என்ன பயிர்? கடுகா? அவுரியா? எதுக்கா இது அவுரி? இதை அப்படியே போட்டு எருவாக்கிடுவாங்க. ஓகே ஓகே. அவுரி செடி போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தழைச்சத்துக்காக போட்டு மண்ணில் போட்டு கலந்துடுவாங்க. மண் தழை சத்து வரத்துக்காக கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போடுவாங்க. நான் கூட ஏதோ இது பயிரிட்டுருக்காங்கன்னு நினச்சேன். ஸோ இது ஒரு தழைக்காக போட்டுட்டு இது மேலே அப்படியே உழுதுருவாங்க போல இருக்குது. சூரியன் ரொம்பவே அழகாக இருக்குது. வெண்டைக்காய் நல்லா ஒரு அமைதியாக இருக்குது. நான் புளிச்சக்கீரை நினச்சேன். அதை வெண்டைக்காய் புளிச்சக்கீரை, ஊர் புளிச்சக்கீரைன்னா நல்லா ருசியாக இருக்கும். அகத்திக்கீரை, இது நெல்லிக்காய் பாருங்களேன். கீழே அரைக்கீரை, நெல்லி நல்லா நெல்லி கீழே ஃபுல்லாக கொட்டி கிடக்குது. நல்லா ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்கும். வரும்போது நம்ம குளிக்கிப்போம். சர்க்குரு நவபாஷான சித்தர் ஜீவ பீடம். ஸோ உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நம்ம அப்புறமா பேசலாம். ஏன்னா உள்ளே போகிறோன்னும்போது நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அதுதான் சித்தர்கள் இருக்க இடத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. இங்கே பார்க்கக்கூடிய இந்த விபூதி பச்சை நிறத்தில் இருக்குது. மூலிகையால் செய்த விபூதி. எந்த ஆலயத்துலையுமே இதை மாதிரி நம்ம பச்சை நிறத்தில் விபூதி பார்த்துருக்க மாட்டோம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னும் பொழுது இந்த விபூதி கண்டிப்பாக இதை நம்ம நெற்றியில் இட்டுக்கும் பொழுது நமக்கு நோய்கள் விலகும். அதுதான் முக்கியமாக கருதப்படுறது. இங்கே பார்க்குற இந்த சித்தர் ஆலயத்தில் சிவலிங்கம், இங்கே வந்து வெட்டிவேர் மாலை போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கும்பொழுது முருகப்பெருமான், முதல்ல விநாயகர், அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப அம்சமாக பார்த்திங்கன்னா நம்ம சித்தரை வழிபடுறோம். ரொம்ப அமைதியாக பேசணுன்றதால நம்ம மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வெளியில் வந்து இன்னும் விரிவாக பார்ப்போம்.
முக்கியமாக நம்மளே இந்த ஆலயத்தை பற்றி பேசுகிறதோட இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். வெள்ளியனூருக்கு அருகில் இருக்க இந்த சந்தி குப்பத்தில் நவபாஷான சித்தர் அவருக்கான இந்த சமாதி தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஜீவ சமாதியில் நிறைய கதைகள் பேசப்படுது. இங்கே இருக்க இந்த இடத்துல காலரா போன்ற நோய்கள் அதிகமாகி நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க 250 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா மயானத்தில் அந்த பிணங்கள் எரியப்பட்டிருக்கு. இதுக்கு கிட்ட இருக்க இந்த திருக்காஞ்சி கிட்ட இந்த சித்தர் நடந்து வந்துட்டுருக்கார். அப்போ வரிசையாக பிணங்கள் எரியதை பார்த்து கேட்டிருக்காரு, இங்கே வியாதிகள் அதிகமாக இருக்குது, அதனால் மக்கள் தொடர்ந்து இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்த ஊருக்கு வந்திருக்கார். அவர் நவபாஷானம் இதை பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் கரைச்சி இங்கே இருக்க மக்களுக்கு கொடுத்துருக்கார். நோய்கள் படிப்படியாக குறைஞ்சி இறப்பு குறைஞ்சிருக்கு. அதன் மூலமாக நவபாஷான சித்தர்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்கள் இவரை இங்கேயே தங்க சொல்லி அவரை தொடர்ந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் வியாதிகள் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக மருந்துகள் செய்து கொடுத்துருக்கார். இந்த நவபாஷானங்கள் செய்கிறது நிறைய சித்தர்கள் செய்ய மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சித்தர்கள் மட்டுமே தான் செய்வாங்க. போகர் பார்த்திங்கன்னா நவபாஷானம் இதன் மூலமாக தான் முருகர் சிலையை பழனியில் நம்ம பார்க்குறோமே அதை செய்திருக்கார். இதை மாதிரி செய்த முருகர் சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த நீர் இருக்குது பாருங்கள், அந்த அபிஷேக நீர் அதை குடிக்கும் பொழுது நோய்கள் விலகும். இந்த அடிப்படையில் தான் போகர் பார்த்திங்கன்னா மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யணுன்னுட்டு இந்த நவபாஷானங்களை வைத்து அந்த சிலை செய்திருக்கார். பழனி முருகருக்கான அபிஷேக நீர் இதை அருந்தினது மூலமாக நிறைய வியாதிகள் தீரும். இந்த அடிப்படையில் தான் போகர் பார்த்திங்கன்னா முருகர் சிலையை அங்கே செய்திருக்கார். இந்த நவபாஷானத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த மருந்துகள் செய்யக்கூடிய இந்த சித்து தெரிஞ்சவங்க நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய சில சித்தர்களுக்கு மட்டும்தான் இந்த வித்தைகள் தெரியும். அதை மாதிரி நவபாஷானம் செய்யக்கூடிய வித்தை தெரிந்தவர் தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய நவபாஷான சித்தர். இவர் செய்து கொடுத்த மருந்துகள் நிறைய வியாதிகளை போக்குனதால் இங்கே இருக்க மக்கள் அவரை இங்கேயே தங்க சொல்லி அவர் இங்கே ஜீவ சமாதி அடைஞ்ச உடனே இவருக்கு இங்கே சமாதிக்கான ஒரு ஆலயம் மாதிரி எழுப்பி இங்கே பூஜைகள் செய்துட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும்போது மனசு பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா தான் அதை உணர முடியும். வியாதிகள் இருக்குதுன்னு நிறைய பேர் இங்கே வந்துட்டு இங்கே சாமியை வேண்டிட்டு இந்த விபூதி வச்சுக்கும் பொழுது அதை பச்சை நிறத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள், அதை மாதிரி தொடர்ந்து வச்சுக்கும் பொழுது அவங்களுக்கு வியாதிகள் தீருது அப்படின்ட்டு இங்கே இருக்க நிறைய மக்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வாங்க. குரு நவபாஷான சித்தர் ஜீவபீடம் சந்தி குப்பம். நவபாஷான சித்தர் கைலாய வாத்திய இசைக்குழு இந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்க. எல்லாம் ஊர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது. ஏற்கனவே உள்ள நமக்கு சொன்ன மாதிரி தான் இவர் ஒவ்வொரு ஊராக பயணித்து வரும்பொழுது இந்த இடத்துல வரும்பொழுது நிறைய பார்த்திங்கன்னா இறப்புகள் அதிகமாக இருந்தது. சில காலகட்டங்களில் ஒவ்வொரு வியாதிகள் அதிகமாகுதுன்னும் போது அங்கே பார்த்திங்கன்னா இறப்புகள் அதிகமாகும். அதுவும் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா கால்ற அதிகமாகுது. அதை மாதிரி பெயரே தெரியாத வியாதிகள் அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கு. கொரோனாலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கிருமியோட பேரே தெரியலன்னும் பொழுது ஒவ்வொரு கிருமியும் அந்த காலத்தில் வந்திருக்கு, கிருமி பேரும் தெரியாது ஒன்றும் தெரியாது. ஸோ வியாதிகள் அதிகமாகும் பொழுது இறப்பு அதிகமாக இருந்திருக்கு. இவர் கொடுத்த மூலிகையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறப்பு தவிர்க்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே இருக்க இந்த நவபாஷான சித்தர் ஜீவபீடம் அப்படின்னு அமைச்சிருக்க இந்த இடத்துல அவர் அந்த நவபாஷானம் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க மருந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய பேர் குணமாயிட்டு இறப்பு தவிர்க்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான். அங்கே பார்த்திங்கன்னா மயில் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. ஆண் மயில் பெண் மயில் ரெண்டுமே வந்துட்டுருக்கு. வாங்க போய் பார்ப்போம். நம்ம செல்லக்கூடிய இடங்களில் நாய் இதை மாதிரி மயில் பட்டாம்பூச்சி இதெல்லாம் நம்ம கிட்ட வருதுன்னும் பொழுது சித்தர்கள் நம்ம கூடயே இருக்காங்க, நம்மளை நோக்கி வராங்க அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக நாங்கள் வந்திருந்த இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அழகான மயில் அப்படியே எங்கள் கிட்ட வந்துட்டு இருந்தது. பேசுகிற சவுண்டு கேட்டு போய்டுன்னு சொல்லிவிட்டு நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. மயிலை இவ்வளோ கிட்ட நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒவ்வொரு பறவையோட ஒரு உயிருக்குள்ளே, அடுத்தது நாய் பூனை இந்த உயிர்களுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழ்வாங்க அப்படின்வாங்க.
நாங்கள் வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகாக இந்த மயில் மூலமாக நவபாஷான சித்தர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார். அதுதான் முக்கியமான ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்குற இந்த மயில், நான் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் மயிலை இப்போ தான் பார்த்துருக்கேன். ரொம்பவே அருமையாக இருக்குது. மயில் தானே இது? ரொம்ப அருமையாக இருக்குது. ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்குமா? பெண் மயிலுக்கு தோகை இருக்காது. இன்றைக்கி நம்ம தரிசிக்க வந்த நவபாஷான சித்தர் மயில் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு காட்சி கொடுத்துருக்கார். கண்டிப்பாக இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் தான் சொல்லணும். நிறைய பட்டாம்பூச்சிகள் நம்மளை சுற்றி வருதுன்னும் போது அந்த சித்தர்கள் பட்டாம்பூச்சி மூலமாக நம்மக்கிட்ட வராங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதை மாதிரி ஒரு மயில், இந்த பறவை மூலமாக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மெய் சிலுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய இந்த கடவுளுக்கு நிகராக நிறைய மனிதர்கள் பார்த்திங்கன்னா குரு பூஜை செய்தல், வணங்குதல் எல்லாமே இந்த காலத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. வரக்கூடிய பாதை கொஞ்சம் கரடு முரட தான் இருக்குது. மக்களுக்கு அவ்வளோவா தெரியாததால் அவ்வளோவா வர்றதில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா சில மக்களுக்கு தெரிஞ்சு இதை மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்து டூ வீலர்லலாம் வந்து தரிசிச்சுட்டு போகிறாங்க. இங்கே வரக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நிறைய வியாதிகள் இங்கே வந்து நிறைய பேருக்கு குணமாயிருக்கு அப்படின்றாங்க. சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சித்தர் கிட்ட வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு பச்சை கலரில் திருநீர். அது வந்து மூலிகையால் செய்த திருநீராம். அதை வந்து வச்சுக்கும் பொழுது வியாதிகள் குணமாகுதுன்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் நம்பிக்கை தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது விஜித்யாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். கோமாதா, கோமாதா, ஓ கோமாதா, கோமாதா எங்கள் குலமாதா, குலமாதா எங்கே மயிலே மயிலே. மயில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்குது. பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்குது. எவ்வளோ தண்ணி தாகம் பாருங்கள் மயிலுக்கு. மயில் குட்டி, மயில் குட்டி தண்ணி குடிக்கிறியா? உன் பின்னாடி இன்னொரு மயில் ஓடி வருது பாரு. பாரு அங்கே பாரு, ஒரு மயில் ஓடி போகுது. ஏ மயில் இங்கே வா. டன்டடாங். மயிலே 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 உன் தோகை எங்கே? தோகையை விரித்து காட்டு மயிலே, உன் அழகிய தோகையை விரித்து காட்டு. விரித்து காட்டு மயிலே, விரித்து காட்டு. பாய், ஆல் தி பெஸ்ட், see you bye. மயிலுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வில்லியனூர் சாலையில் நம்ம பார்த்திங்கன்னா பயணம் செய்துட்டு இருக்கோம். இந்த சாலையில் நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் திரும்பினோம்னா கோவில் வரும், சிவன் கோவில். சிவன் கோவில். என்ன ஆறு சொன்னீங்க? அது சங்கராபரணி ஆறு. அந்த ஆறில் நடக்கக்கூடிய ஆரத்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரத்தி தீபாராதனை. சனிக்கிழமை மட்டும்தான் நடக்கும். வாரத்தில் இந்த ஒரு சனிக்கிழமையில் மட்டும்தான் நடக்கும். டெய்லி நடக்காது. கண்டிப்பாக நீங்கள் வரீங்க அந்த ஆரத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமைகளில் வந்தீங்கன்னா மட்டும்தான் ஆரத்தி பார்க்க முடியும். மற்ற நாட்களில் இங்கே ஆரத்தி கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க சிவன் ஆலயத்தில் நீங்கள் ஆரத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமையில் வாங்க. ஆலயத்துக்கான வழி பார்த்திங்கன்னா இதுதான். ஆலயத்துக்கிட்ட போயிட்டு நம்ம ஆலயத்தோட வரலாறை முழுமையாக பார்ப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த சித்தர் கோவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாண்டி சுற்றுலாவில் நிறைய ஆலயங்கள் தொடர்ந்து வரப்போகுது. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து செய்யக்கூடிய பெண்கள் விளாகை ஊக்குவிக்கணும் போது உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். மகா காளேஸ்வரர் திருக்கோவில்.
உலகிலேயே மிக உயரமான 27 அடி உயர விஸ்வரூப பஞ்சலோக சனீஸ்வர பகவான்.